ஜெயலலிதாவிற்கான மருத்துவ சிகிச்சை தொடர்பாக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம மோகன ராவ் தவறான தகவல்களை கூறுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருக்கிறார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா மரணம் அடைந்த போது தலைமைச் செயலாளராக இருந்த ராம மோகன ராவ் அப்போது ஏன் இந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெளிநாடு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது எங்கள் பெயரை சொல்லியிருக்கின்றார். வெளிநாடு கொண்டு வேண்டும் என்று மாண்புமிகு மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் நாங்கள் எல்லாம் சென்று கேட்டோம். 2-3 முறை அவரிடத்திலே தான் முறையிட்டோம். அவர் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவர் பேட்டியில் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், அமைச்சர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் பலமுறை வெளிநாடு அம்மாவை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டோம். கேட்டு சொல்ல வேண்டிய இடத்தில் உள்துறை தலைமைச் செயலராக இருக்கின்றவர் எங்கள் மேல் சொல்லுவது யாரை திருப்திப்படுத்த சொல்கிறார் என்பதை ஏற்கனவே சட்ட அமைச்சர் சொன்னதை கருத்தியே தான் நானும் திரும்ப சொல்லுகின்றேன். அவர் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த சொல்லியிருக்கின்றார். இது உண்மை என்றிருந்தால் அம்மா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி மரணம் அடைந்தார்கள். 6ஆம் தேதி அவர்தான் தலைமைச் செயலாளர். அவர் உடனடியாக அம்மாவனுடைய மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். இப்பொழுது சொன்ன தகவலை அப்பொழுதே வெளியிட்டிருக்கலாம். இவ்வளவு நாள் ஒன்றரை ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னவென்பது அவரிடத்தான் கேட்டு தெரிய வேண்டும்.